ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு லீனியர் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3x + 5 = 7 அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும். லீனியர் ஃபங்க்ஷன் ஆர் லீனியர் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியும். அது நீங்கள் ஏற்கனவே போன வருஷம் படிச்சிருப்பீங்க. லீனியர் ஈக்குவேஷன் இன் 1 வேரியபிள் அண்ட் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் அதெல்லாம் நீங்கள் போன வருஷம் படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுவும் ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it is given that our monthly electricity bill contains a basic charge which does not change with the number of units used. So number of units ke etha mai say basic charge maradu, and a charge that depends only on how many units we use. Let us say that electricity board charges rupees 110 as basic charge. So basic charge is 110 rupees and charges rupees 4 for each unit we use. If a person wants to keep his electricity bill below 250, then what should be his electricity usage? அவன் எத்தனை யூனிட்ஸ் யூஸ் பண்ணால் அவனோட பில் வந்து 250 ருபீஸ்க்கு கீழே இருக்கும். அதுதான் கொஷின் கேட்டிருக்காங்க. பேசிக் சார்ஜ் வந்து இபி எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 110 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் 1 யூனிட்டுக்கு 4 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி சார்ஜ் பண்ணும்போது அவனோட பில் அமௌண்ட் வந்து 250க்கு கீழே இருக்கணும்னா, இஃப் யூ வாண்ட் டு பே த பில் below 250 or below, then what should be his units, number of units used. அவன் எவ்வளோ யூனிட்ஸ் யூஸ் பண்ணால் அவன் 250 ரூபாய்க்கு கீழே வந்து பில் பே பண்ணுவான். 250 ரூபா 250 ரூபாய்க்கு கீழே பில் பே பண்ணுவான். அதுதான் நமக்கு கொஷினை கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் நம்பர் 2.6. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலான்னா, let us assume that the number of units used by the consumer to be x. Okay va? So let the number of units used be x units. So our x units current use பண்றதா imagine பண்ணிப்போம். Okay va? And நீங்க வந்து number of units used வந்து it should be either greater than or equal to 0. அது நெகட்டிவா இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ therefore x is greater than or equal to 0. ஏன்னா since xங்கிறது number of unitsங்கிறதுனால, since x is number of units, ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸுன்றதுனால அது வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்க சான்ஸே இல்லை. நெகட்டிவ்லாம் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வரவே வராது இபிக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேசிக் சார்ஜ் வந்து 110 ருபீஸ் அண்டு ஒரு யூனிட்டுக்கு வந்து அவங்க 4 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ தேர்ஃபோர் அண்ட் தென் த டோட்டல் சார்ஜ் வந்து நமக்கு 250க்கு கீழே இருக்கணும். இட் ஷுட் பி லெஸ் தேன் 250க்கு கீழே இருக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு எவ்வளோ இது பண்ணணும், தட் இஸ் அவன் வந்து எவ்வளோ யூனிட்ஸ் யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ விச் மீன்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆஸ் பர் த கிவன் கண்டிஷன் நம்ம என்ன சொல்லலாம்னா 110 பேசிக் சார்ஜ் ப்ளஸ் 4 ருபீஸ் ஃபார் 1 யூனிட். இப்போ 4 ருபீஸ் 1 யூனிட்னா இப்போ எக்ஸ் யூனிட்ஸ்க்கு எவ்வளோ ஆச்சு, 4 × x ப்ளஸ் இந்த பேசிக் சார்ஜ் வந்து எவ்வளோக்கு கீழே இருக்கணும், இட் ஷுட் பி லெஸ் தேன் 250 இருக்கணும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 250 இருக்கணும். இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன். அப்போ இதிலேருந்து நமக்கு எக்ஸோடது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 4x ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 250 மைனஸ் 110. அப்போ 4x should be less than or equal to, ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், you'll get it as 140. அப்போ therefore x should be less than or equal to நமக்கு 140 divided by 4. ஸோ 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா x should be less than or equal to, so it is going to be 3 and then 5, so 35. ஸோ அப்போ therefore the number of units should be less than or equal to 35. அப்போ therefore the person should use 35 units or below to keep his electricity charges less than or equal to 250. ஸோ அமௌண்ட் வந்து 250க்கு கீழே இருக்கணும்னா அப்போ ஒன்று அவன் 35 யூனிட்ஸ் அல்லது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய யூனிட்ஸ் தான் அவன் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அமௌண்ட் வந்து 250க்கு கீழே இருக்கும். அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். புரியுதா?
ஸோ இதுதான் யூ ஹாவ் டு ரைட் திஸ். இந்த கடைசியாக இந்த மாதிரி வேர்ட்ஸில் இதை எடுத்து எழுதணும். வேர்ட்ஸ் ப்ராப்ளமாக இருந்தால் இதுமாதிரி வேர்ட்ஸில் எடுத்து எழுதணும். ஓகேவா? இப்போ அடுத்தது எக்ஸாம்பிள் 2.7. ஸோ எக்ஸாம்பிள் 2.7ல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் கிவன்? It is given that solve 3x minus 5 is less than or equal to x plus 1 for x. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? இந்த இன்இக்வாலிட்டியை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்இக்வாலிட்டியை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் கிவன் தட் 3x minus 5 is less than or equal to x plus 1. ஸோ இப்போ இந்த எக்ஸை இந்த பக்கமும் இந்த 5 இந்த பக்கமும் எடுத்துகிட்டு போவோம். அப்போ நமக்கு என்ன ஆகும்? 3x minus x is less than or equal to 5 plus 1. Sorry, 5 இந்த பக்கம் வரும்போது minus 5 இங்கே வரும்போது ப்ளஸ்னு ஆகிடும். ஸோ இட் இஸ் 5 plus 1. ஸோ அப்போ ஃப்ரம் திஸ் we get that 2x is less than or equal to 6. அப்போ x should be less than or equal to 3. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து இட் should be less than or equal to 3. இதை வந்து அண்ட் தென் இங்கே வந்து ஒன் மோர் திங் நான் சொல்ல மறந்துட்டேன். இதை we have to write it as an interval. இதை இன்டர்வலாகவும் எழுதணும். ஸோ இன்டர்வலாக எழுதணும். இதுக்கு கீழே எழுதுங்க. நான் இங்கே எழுதாததுனால நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ இதை இன்டர்வலாக எழுதணும்னா எப்படி எழுதணும்? x should belongs to the closed interval 0,35. ஏன்னா எக்ஸ் வந்து ஒன்று 0வாக இருக்கலாம் அல்லது 35ஆக இருக்கலாம், அல்லது 0லேருந்து 35க்கு நடுவில் என்ன வேல்யூவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் எக்ஸ் நெகட்டிவாக இருக்க முடியாது. எக்ஸ் கேனாட் பி நெகட்டிவ். ஏன்னா எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ அதனால் அது நெகட்டிவாக இருக்க முடியாது. ஸோ ஒன்று 0வாக இருக்கலாம் அல்லது 35ஆக இருக்கலாம், அல்லது 0லேருந்து 35க்குள் நடுவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நம்பராக இருக்கலாம். அதுதான் இப்போ நம்ம இது வந்து இதுவாக எழுதியிருக்கோம். இது நம்ம இன்டர்வல் நோட்டேஷனாக எழுதியிருக்கோம். இதையே கிராஃபில் மென்ஷன் பண்ணோன்னா, ஸோ நம்பர் லைனில் மென்ஷன் பண்ணோன்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். அது இங்கே கேட்கல, பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் ஷுட் லை பிட்வீன் 0 and 35. ஸோ 0க்கும் 35க்கும் நடுவில் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் இருந்தால் தான், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இருந்தால் தான் த வேல்யூ ஆர் த சார்ஜஸ் வில் பி லெஸ் தேன் 250. ஸோ இதுவாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ விச் மீன்ஸ் இப்போ எக்ஸுங்க என்ன இன்டர்வலில் இருக்கலாம்? எக்ஸ் ஷுட் பிலாங் டு த இன்டர்வல் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3னா இங்கே வந்து நமக்கு நெகட்டிவாகவும் இருக்கலாம். எக்ஸ் மே பி நெகட்டிவ். ஸோ அப்போ எக்ஸ் ஷுட் பிலாங் டு த இன்டர்வல் ஓப்பன் -∞, 3 க்ளோஸ்ட். ஏன்னா இன்ஃபினிட்டி வேறு சைடு ஓப்பன் தானே போடணும். 3க்கு கீழே என்ன நம்பராக வேணாலும் இருக்கலாம். இதை நீங்கள் நம்பர் லைனில் மென்ஷன் பண்ணிங்கன்னா, ஸோ 3 இது -∞, இது +∞னா இந்த -∞லேருந்து 3 வரைக்கும் உள்ள என்ன வேல்யூ ஆஃப் எக்ஸ் இருந்தாலும் இட் வில் சாட்டிஸ்ஃபை திஸ் இன்இக்வாலிட்டி. இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இங்கே எக்ஸுக்கெலாம் ஒரு வேல்யூ வராது, நிறைய வேல்யூஸ் வரும். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். 3 இருக்கலாம், அல்லது 2 இருக்கலாம், இல்லை 1 இருக்கலாம், 0 இருக்கலாம், இல்லை -1, -2 ஆர் -2.5, -2.7 ஆர் -2.999 ஆர் -11,999.999 அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ எக்ஸ் மே டேக் எனி வேல்யூ பிலோ 3. 3க்கு கீழே இருக்கக்கூடிய என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். 3 இருக்கலாம், அல்லது 3க்கு கீழே இருக்க என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். அதை தான் நம்ம இன்டர்வல் நோட்டேஷனில் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம், அண்ட் நம்பர் லைனில் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது சொல்யூஷன் வந்து யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் இட் ஆஸ் இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதே சமயத்தில் இன்டர்வல் நோட்டேஷன் இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணணும். கூடவே நம்பர் லைன்லேயும் நம்ம சொல்லணும். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, சால்வ் த ஃபாலோயிங் இன்இக்வாலிட்டிஸ். ஸோ 2 இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 3x minus 9 is greater than or equal to 0 and then 4x minus 10 is less than or equal to 6. இந்த 2 இன்இக்வாலிட்டியை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணோன்னா, இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க சொல்யூஷன் என்னவோ அதை எடுத்து எழுதணும். இதுக்கு தனியாக சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், இதுக்கு தனியாக சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்கும் காமன் போர்ஷன், காமனாக இருக்க சொல்யூஷனை எடுத்து எழுதணும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு என்னெல்லாம் இன்இக்வேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ the inequation given here is 2.8. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x minus 9 is greater than or equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ from this we can say that 3x is greater than or equal to 9ன்னு சொல்லலாம். or x is greater than or equal to 3ன்னு சொல்லலாமா? ஏன்னா 9 divided by 3 is 3. ஸோ x is greater than or equal to 3ன்னு சொல்லலாம் from this. ஓகேவா? இப்போது இதை வந்து நம்ம இன்டர்வல் நோட்டேஷனில் இது பண்ணுவோம். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? திஸ் இம்ப்ளைஸ் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு த இன்டர்வல். எக்ஸ் வந்து 3க்கு மேலே இருக்கக்கூடிய என்ன நம்பராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ எப்படி இருக்கலாம்? க்ளோஸ்டு 3, ஓப்பன். ஸோ 3லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இது ஒரு சொல்யூஷன். இது நம்பர் 1. இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு இங்கே இடம் இல்லைன்றதுனால நான் சைடில் எழுதுகிறேன். ப்ளீஸ் ரைட் இட் 1 below the other. நீங்கள் கீழே எழுதுங்க. நான் இது ரெண்டும் பக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும்ன்றக்கா நான் இங்கே பக்கத்தில் எழுதுகிறேன். நீங்கள் தயவுசெய்து 1 below the other எழுதுங்க. செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் given that
4x minus 10, it is less than or equal to 6 ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ from this 4x is less than or equal to 6 plus 10 ன்னு சொல்லலாம். இப்போ 4x is less than or equal to 16. அப்போ x should be less than or equal to 4. So x வந்து 4 கீழே இருக்கணும். ஏன்னா dividing by 4 on both sides you will get it as x is less than or equal to 4. அப்போ இதை நம்ம இன்டர்வல் எழுதணும்னா எப்படி எழுதலாம்? அப்போ therefore x வந்து 4க்கு கீழே இருக்கலாம். இப்போ x belongs to the interval minus infinity, 4 closed. ஓகேவா? தட் இஸ் எக்ஸ் வந்து 4க்கு கீழே இருக்கலாம். இது நம்பர் 2. இப்போ நமக்கு அப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது என்ன சொல்யூஷன் வரும்? எக்ஸ் வந்து இதுக்குள்ளேயும் இருக்கணும், இதுக்குள்ளேயும் இருக்கணும். தட் இஸ் 1 intersection 2 கண்டுபிடிக்கணும். we need to find 1 intersection 2. ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ள போர்ஷன் இது. இப்போ நம்ம அதை நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ இதுதான் 3, இது 4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது மைனஸ் இன்ஃபினிட்டி, இது ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இதுபடி பார்க்க போனால் என்ன சொல்கிறாங்க? 3லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கலாம் இந்த இதுபடி. இதுபடி பார்க்க போனால் என்ன சொல்கிறாங்க? 4, தட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 4 வரைக்கும் இருக்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 4 வரைக்கும் இருக்கலாம் தானே சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் 4 இது வந்து இப்படி இருக்கலாம். அப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ள போர்ஷன் எது? வாட் இஸ் அ போர்ஷன் விச் இஸ் காமன் ஃபார் போத்? the x should lie between both 3 and 4. 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கணும். க்ளோஸ்ட் இன்டர்வல் 3 and 4க்கு நடுவில் இருக்கணும். அதுதான காமன் போர்ஷன். ஸோ அப்படி இருந்ததுன்னா இட் வில் சாட்டிஸ்ஃபை போத் த இன்இக்வாலிட்டிஸ். இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டியும் எக்ஸு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அப்போ எக்ஸ் ஷுட் லை பிட்வீன் 3 and 4. ஸோ அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லலாம்னா 1 intersection 2. 1 intersection 2. இப்போ you'll get it as x, that is in closed interval 3, infinity, intersection open infinity, 4 closed. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இது ரெண்டுத்துக்கும் காமனான போர்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல் 3, 4. ஸோ therefore x belongs to the closed interval 3, 4. ஸோ x should belongs to the இந்த ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன், தட் இஸ் இந்த ரெண்டு இன்டர்வலுக்கும் காமன் போர்ஷனில் எக்ஸ் இருக்கணும். அப்போ எக்ஸ் ஷுட் பிலாங்ஸ் டு த க்ளோஸ் இன்டர்வல் 3, 4. ஏன்னா இதுதான் காமன் போர்ஷன் ஃபார் தீஸ் 2 இன்டர்வல். இந்த ரெண்டு இன்டர்வலுக்கும் காமனான போர்ஷன் இதுதான். அப்போ இதுக்குள்ளே இருந்தாலே நமக்கு அந்த ரெண்டு இன்இக்வாலிட்டியும் எக்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதுதான் நம்ம சொல்கிறோம். இப்போ அடுத்தது எக்ஸாம்பிள் நம்பர் 2.9. ஸோ அதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? A girl is reading a book having 446 pages and she has already finished reading 271 pages. So மொத்த number of pages வந்து 446. அதில் 271 pages வந்து ஆல்ரெடி அவள் ரீட் பண்ணி முடிச்சிட்டா. அவள் அதை படித்து முடிச்சிட்டா. She wants to finish reading this book within a week. ஒரு வாரத்துக்குள்ளே இந்த புக்கை ரீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். What is the maximum number of pages she should read per day? ஒரு நாளைக்கு அவள் எவ்வளோ பேஜஸ் ரீட் பண்ணணும்? டு கம்ப்ளீட் ரீடிங் புக் வித்தின் எ வீக். ஒரு வாரத்துக்குள்ளே அவள் அந்த புக்கை ரீட் பண்ணி முடிக்கணும்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் அவள் எவ்வளோ பேஜஸ் படிக்கணும்? எவ்வளோ பேஜஸ் ரீட் பண்ணால் அவள் ஒரு வாரத்தில் இந்த புக்கை ரீட் பண்ணி முடிப்பா? அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ let us imagine that let us think that she reads x number of pages in one day. ஒரு நாளைக்கு x number of pages அவள் ரீட் பண்ணுறதா இமேஜின் பண்ணிப்போம். ஸோ let x denote the number of pages she reads per day. ஸோ ஒரு நாளைக்கு அவள் ரீட் பண்ணக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் பேஜஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மொத்தம் இருக்கக்கூடிய பேஜஸ் வந்து 446. அதில் அவள் ஆல்ரெடி வந்து 271 பேஜஸ் ரீட் பண்ணிட்டா. ஒரு நாளைக்கு எக்ஸ் நம்பர் ஆஃப் பேஜஸ் ரீட் பண்ணானா அப்போ 7 டேஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் ரீட் பண்ணுவா? As per the given condition. As per the given condition 7 daysல அவ எவ்வளோ பேஜஸ் ரீட் பண்ணுவா? 7x பேஜஸ் ரீட் பண்ணுவா இல்லையா? 7x பேஜஸ் ரீட் பண்ணுவா. அண்ட் இது ப்ளஸ் இந்த 271 பேஜஸ் இட் ஷுட் பி கிரேட்டர் than or equal to 446. 446 பேஜஸை விட ஜாஸ்தியாக போகலாம் அல்லது ஈக்குவலாகவும் இருக்கலாம். தட் இஸ் ஒரு நாளைக்கு அவள் எக்ஸ் நம்பர் ஆஃப் பேஜஸ் ரீட் பண்ணானா 7 டேஸ்க்கு எத்தனை பேஜஸ் ரீட் பண்ணுவா? அது ப்ளஸ் இந்த 271. இந்த 271 அதோட ஆட் பண்ணோன்னா இட் ஷுட் பி கிரேட்டர் than or equal to 446. அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸை விட ஒன்று ஜாஸ்தியாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ therefore 7x should be greater than or equal to, so 446 minus 271.
அப்போ 7x is greater than or equal to, ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், get it as 5 and then 175 வரும். we'll get it as 175. அப்போ therefore x should be greater than or equal to dividing by 7 on both sides. ரெண்டு பக்கமும் 7 ஆல் டிவைட் பண்ணால் 175 divided by 7. ஸோ 175 7 ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும், x should be greater than or equal to, ஸோ இது நமக்கு 25. ஸோ அப்போ therefore ஒரு நாளைக்கு வந்து 25 or more than 25 pages படித்தா, 25 அல்லது more than 25 pages படித்தாதான் என்னது, she can complete the book within 7 days. 7 daysல அவளால் முடிக்க முடியும். அதர்வைஸ் 7 daysக்கு மேலே போகும். ஸோ இது வந்து இப்போ இன்டர்வல் நோட்டேஷனில் எழுதணுன்னா எப்படி எழுதணும், எக்ஸ் ஷுட் பிலாங்ஸ் டு த இன்டர்வல். ஸோ 25 pages மினிமம் படிக்கணும் இல்லையா. ஸோ அப்போ இட் ஷுட் பிலாங்ஸ் டு த இன்டர்வல் 0,25 சாரி கிரேட்டர் தேன் 25 சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ இட் இஸ் க்ளோஸ் டு 25, இன்ஃபினிட்டி. ஸோ 25லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் உள்ள நம்பர் ஆஃப் பேர் படித்தாதான் அவரால் என்னது 7 daysல அந்த புக்கை ரீட் பண்ணி முடிக்க முடியும். இப்போ இதே நம்பர் லைனில் மார்க் பண்ணோன்னா 25, இது இன்ஃபினிட்டி, இது மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இங்கே க்ளோஸ்ட் இந்த இடத்துல இன்ஃபினிட்டி இருக்கிற இடத்துல எப்போயுமே ஓப்பன் தான் வரும். ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன் இந்த நம்பர் லைன். நம்பர் லைனில் இதுதான் சொல்யூஷன். இப்போ இது வேர்ட் ப்ராப்ளம்ன்றதுனால கண்டிப்பாக வேர்ட்ஸில் எடுத்துக்கணும். இப்போ therefore she should read a minimum of 25 pages per day to complete the book in 7 days. அந்த புக்கை 7 நாளில் அவள் கம்ப்ளீட் பண்ணோன்னா மினிமம் ஒரு நாளைக்கு 25 pages-ஆவது அவள் படிக்கணும். அப்படி படித்தாதான் அவளால் அந்த புக்கை 7 daysல கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுதான் நம்ம எடுத்து எழுதிட்டோம். ஓகேவா. இப்போ அடுத்தது பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் இன்இக்வாலிட்டிஸ். ஸோ ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் இன்இக்வாலிட்டிஸ் இந்த இன்டர்வல் நோட்டேஷன். ஸோ இதெல்லாம் இன்டர்வல் நோட்டேஷனில் எது சொல்லியிருக்காங்க, நான் ஒன்று போட்டு காட்டுறேன். ஐ வில் ஒர்க் அவுட் திஸ். நீங்கள் மீதியெல்லாம் நீங்களே போட்டுடலாம். ஓகேவா. யூ டேக் இட் ஆஸ் அ ஹோம்ஒர்க். இந்த 4th சப்டிவிஷன் நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ எக்ஸைஸ் 2.3 இதில் ஃபஸ்ட் ஒனில் 4th சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, -2x is greater than 0 or 3x minus 4 is less than 11. ஸோ -2x is greater than 0னா இப்போ ரெண்டு பக்கமும் -2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும், x is greater than 0 தான் வரும். ஓகேவா. ஆர் இங்கே 3x minus 4 is less than 11, அப்போ 3x is less than 11 plus 4. அப்போ 3x should be less than 11 plus 4 என்ன வரும், 15. அப்போ x should be less than 5. x வந்து 5க்கு கீழே இருக்கணும். அப்போ இது இன்டர்வல் நோட்டேஷனில் எப்படி எழுதலாம், you can write it as x belongs to the open interval 0,5. ஏன்னா இங்கே ஈக்குவல் டு கொடுக்கல, ஈக்குவல் டு கொடுத்தா தான் க்ளோஸ்ட் இன்டர்வல் போடணும். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தான் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தான் கொடுத்துருக்கறதுனால நம்ம ஓப்பன் இன்டர்வல் போட்டிருக்கோம். இதை எப்படி நம்பர் லைனில் இது பண்ணுறது, ஏன்னா நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, இன்டர்வல் நோட்டேஷனில் கேட்டிருக்காங்க. அது நம்ம எழுதிட்டோம், கூடவே நம்பர் லைன்லேயே எழுதணும். ஸோ நம்பர் லைனில் போடணுன்னா அப்போ நமக்கு என்ன வரும், ஸோ இதுதான் 0, இது 5ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து -infinity, இது infinity. ஓகேவா. ஸோ 0க்கு மேலே இருக்கணும். இந்த கண்டிஷன் படி 0க்கு மேலே இருக்கணும். x should be greater than 0. இந்த கண்டிஷன் படி x should be less than 5. 5க்கு கீழே இருக்கணும். x வந்து 5க்கு கீழே இருக்கணும். அப்போ ஆர்னா என்ன அர்த்தம், ரெண்டுத்துக்கும் காமனான போர்ஷன். ஸோ ரெண்டுத்துக்கும் காமனான போர்ஷன் என்ன, எக்ஸ் பிலாங்ஸ் டு த இன்டர்வல் 0,5, ஓப்பன் இன்டர்வல் 0,5. எக்ஸ் வந்து 0,5 ஓப்பன் இன்டர்வல் 0,5க்கு நடுவில் இருக்கணும். ஸோ 0வாகவும் இருக்கக்கூடாது, 5ஆகவும் இருக்கக்கூடாது. ஆனால் 0லேருந்து 5க்கு நடுவில் எந்த வேல்யூவாக இருந்தாலும் இட் வில் சாட்டிஸ்ஃபை போத் த இன்இக்வாலிட்டிஸ். இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டியும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இதே மாதிரி உங்களால் இந்த ஃபஸ்ட்டு 3 சப்டிவிஷன்ஸ் போட்டுற முடியும் இல்லையா, அது ஈஸி தான், அது போட்டுடலாம். இப்போ அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு, சால்வ் 23x less than 100 when x is a natural number and then x is an integer. x நேச்சுரலாக நம்பராக இருக்கும்போது என்ன சொல்யூஷன், x இன்டீஜராக இருந்தால் என்ன சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 23x is less than 100ன்னு கொடுத்துருக்காங்க. it should be less than 100. அப்போ x should be less than 100 divided by 23 இல்லையா, x should be less than 100 divided by 23. ஸோ 100 divided by 23 உங்களுக்கு என்ன வரும், இதை நீங்கள் 23ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா you will get it as ஸோ 4 point something வருமா. ஸோ 100 23ஆல் டிவைட் பண்ணோன்னா ஏன்னா 23 into 4 என்ன வரும்,
we'll get it as 4 3s are 12, 4 2s are 8, 9. So therefore 4.92 na remaining 8. 8 na 0, 80. 80 na 23 3 times poma 23 3s are என்ன வரும் 9 6 4.3. So approximately 4.3. So therefore x should be less than 4.3. x வந்து 4.3 விட கம்மியாக இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன கேட்டிருக்காங்க, x is a natural number. So when x is a natural number, அப்போ what is the solution? So x ஒரு நேச்சுரல் நம்பராக இருக்கும்போது என்ன சொல்யூஷன், அப்போ அதை நம்ம செட்டாக எழுதலாம். ஓகேவா, அது ரியல் நம்பராக இருந்தால் தான் நம்ம இன்டர்வல் நோட்டேஷனில் எழுதணும். இப்போ இதே இது நேச்சுரல் நம்பராக இருக்கும்போது என்னெல்லாம் எக்ஸ் நம்பர்ஸ் வேல்யூஸ் எடுக்கலாம், 4.3 விட கம்மியாக இருக்கக்கூடிய இன்டீஜர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர் என்ன, வாட் ஆர் ஆல் த நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 4 ஆர் 4.3. ஸோ 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இருக்கலாம். அதனால தான் இதை நம்ம செட் நோட்டேஷனில் எழுதுறோம். we are writing it in set notation. இப்போ செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் இஸ் அ இன்டீஜர், எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர். எக்ஸ் ஒரு இன்டீஜராக இருந்துச்சுன்னா அப்போ வாட் இஸ் த சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் இன்டீஜராக இருக்கணும்னா 4 கீழே இருக்கக்கூடிய இன்டீஜர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, நிறைய இன்டீஜர்ஸ் இருக்குது. தட் இஸ் -2 -1 0 1 2 3 4. ஸோ நமக்கு -∞இருந்து -2 -1 0 1 2 3 4 வரைக்கும் இல்லை இந்த எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எழுதணுன்னா அதை செட்டாக எழுதணும். ஆனால் அதே இது அதுக்கு நடுவில் இருக்க எல்லா நம்பர்ஸும் இன்க்ளூட் பண்ணோன்னா அதை நம்ம இன்டர்வல் நோட்டேஷனாக தான் எழுதணும். ஸோ அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இதே இது வந்து இப்போ எக்ஸ் இஸ் அ ரியல் நம்பர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, சப்போஸ் அந்த கொஷின் நீங்கள் கேட்கல, சப்போஸ் இஃப் எக்ஸ் இஸ் அ ரியல் நம்பர் அப்போ வாட் இஸ் த சொல்யூஷன் கேட்டாங்கன்னா, அப்போ நம்ம எப்படி எழுதணும், எக்ஸ் பிலாங்ஸ் டு த இன்டர்வல் -∞, 4.3ன்னு எழுதணும். யூ ஹாவ் டு ரைட் இட் லைக் திஸ். புரியுதா, இன்டர்வல் தட் இஸ் ரியல் நம்பராக இருந்ததுன்னா இன்டர்வலாக எழுதணும். இதே நேச்சுரல் நம்பராக இருந்தால் எக்ஸாக்டாக இந்த நம்பர் தானே இருக்க முடியும், ஏன்னா 2 தான் நேச்சுரல் நம்பர், 2.5 நேச்சுரல் நம்பர் கிடையாது. ஸோ அதனால தான் இதை நம்ம செட்டாக எழுதுகிறோம். ஓகேவா, இப்போ அடுத்தது பாருங்கள், நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன், சால்வ் -2x is greater than or equal to 9 when x is a real number, x is an integer, x is a natural number. ஸோ அப்போ என்ன சொல்யூஷன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தேர்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, -2x is greater than or equal to 9ன்னு கொடுத்துருக்காங்க. whenever you divide by minus sign, மைனஸ் சைனால் நீங்கள் டிவைட் பண்ணும்போது இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்சஸ், இன்இக்வாலிட்டி மாறும். ஸோ அப்போ இதை நீங்கள் மைனஸால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 2x is less than or equal to -9ன்னு வந்துடும். புரியுதா, 2x is less than or equal to -9, மைனஸால் டிவைட் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். அப்போ x should be less than or equal to -9/2. இப்போ x should be less than or equal to what is -9/2, is going to be -4.5. ஸோ x வந்து -4.5க்கு கீழே இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, x is a real number. ஸோ x is a real numberனா அப்போ what is the solution, அப்போ x should belongs to the open interval -∞, -4.5 closed. ஏன்னா இங்கே ஈக்குவல் டு இருக்கிறதுனால நம்ம க்ளோஸ்டு போடுறோம். ஸோ x should belongs to the open interval -∞, -4.5 closed. ஓகேவா, ஸோ இதுதான் சொல்யூஷன் when x is a real number. ரியல் நம்பராக இருந்தால் இன்டர்வல் எழுதணும். இது இன்டீஜர் நேச்சுரல் நம்பர்னால் நம்ம செட்டாக எழுதிக்கலாம். ஸோ செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர். எக்ஸ் ஒரு இன்டீஜராக இருந்தால் அப்போ என்னெல்லாம் வேல்யூஸ் எடுக்க முடியும், வாட் ஆர் ஆல் த வேல்யூஸ் எக்ஸ் கேன் டேக். ஸோ எக்ஸ் ஒரு இன்டீஜராக இருந்தால் என்னெல்லாம் வேல்யூஸ் எடுக்கலாம், -4.5க்கு கீழே இருக்கக்கூடிய இன்டீஜர்ஸ் என்னென்ன, இஸ் கோயின் பி சப்போஸ் எக்ஸெட்ரா அப் டு இட் இஸ் -6 -5 -4. So these are the integers less than -4.5. 4.5க்கு சரி -4 கூட வராது உங்களுக்கு. 4.5க்கு கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் லைனில் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஸோ இது -4 இது -5. ஸோ -4.5 இங்கே தானே வரும். ஸோ அதனால் -5லேருந்து தான் வரும், -4 கூட வராது. -5 -6 -7 இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்டீஜர்ஸ் எல்லாமே வரும். வில் கெட் ஆல் தோஸ் இன்டீஜர்ஸ். -4 வராது, ஏன்னா -4.5ன்றது இங்கே இருக்குது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்டீஜர்ஸ், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்டீஜர்ஸ் என்ன, -5 -6 -7 அதெல்லாம் தானே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்டீஜர்ஸ். ஸோ அதனால் அதை தான் எழுதணும். அடுத்து தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர். ஸோ எக்ஸ் ஒரு நேச்சுரல் நம்பராக இருந்ததுன்னா
இப்போ எக்ஸ் -4.5க்கு கீழே நேச்சுரல் நம்பர் என்ன இருக்குது? தேர் இஸ் நோ நேச்சுரல் நம்பர் பிலோ -4.5. 4.5க்கு கீழே நேச்சுரல் நம்பரே இல்லை இல்லையா? அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நல் செட். அப்போ இதுக்குள்ள எந்த வேல்யூமே வராது. தேர் இஸ் நோ வேல்யூ விச் லைஸ் பிட்வீன் லெஸ் தென் -4.5. -4.5க்கு கீழே எந்த நேச்சுரல் நம்பருமே இருக்காது. ஸோ அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நல் செட். அதுதான் சொல்யூஷன். ஓகேவா? இப்போ அடுத்து 4th ஒன் பாருங்கள். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சால்வ். ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 × x - 2 divided by 5 is less than or equal to 5 × 2 - x divided by 3. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 3யும் 5யும் இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ 3 இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 9 × x - 2 is less than or equal to 25 × 2 - xன்னு வந்துடும். ஸோ இப்போ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ என்ன வரும்? 9x - 18 is less than or equal to 50 - 25x. இப்போ இந்த -25x இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நமக்கு என்ன ஆகும்? 9x + 25x is less than or equal to 50 + 18. இந்த -18 இந்த பக்கமும் இந்த -25x இந்த பக்கமும் எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா இப்போ இல் கெட் இட் அஸ் 34x இல்லையா? 25 + 9 will get it as 34. ஸோ 34x is less than or equal to இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 68. அப்போ therefore x should be less than or equal to 68 divided by 34 which is equal to 2 வந்துடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன். ஸோ இது வந்து நம்ம இதுவாக எழுதிட்டோம், இன்இக்வாலிட்டியாக எழுதிட்டோம். அடுத்தது இதை இன்டர்வல் நோட்டேஷனில் எழுதணும்னா எப்படி எழுதணும்? x belongs to the interval -∞, 2 closed. ஸோ 2க்கு கீழே இருக்கக்கூடிய என்ன நம்பராக வேணாலும் இருக்கலாம். ஸோ 2க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்னால் அப்போ நமக்கு என்ன வரும்? இட் ஷுட் பிலாங் டு த இன்டர்வல் -∞, 2 க்ளோஸ். இப்போ இதே இது நம்பர் லைனில் பிளாட் பண்ணணும்னா if you want to plot it அந்த நம்பர் லைன் எப்படி பிளாட் பண்ணணும்? ஸோ இட் இஸ் -∞ to ∞. ஸோ இந்த 2க்கு கீழே இருக்கக்கூடிய எந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். திஸ் இன்இக்வாலிட்டி வில் கெட் சாட்டிஸ்ஃபைடு. 2க்கு கீழே இருக்கக்கூடிய எந்த நம்பர் எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். இது 4th ஒன்ல ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் சப்டிவிஷன் இதே மாதிரி உங்களால் போட்டுற முடியும் இல்லையா? யூ கேன் டூ இட். ஓகேவா? இங்கே என்ன பண்ணுங்கள்? ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துருங்க. இதுக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு அப்புறம் 2ஐ இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 3ஐ இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்புறம் எக்ஸெல்லாம் ஒரே சைடு எடுத்துகிட்டு போய் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இல் கெட் ஆன்சர். இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஹோம்ஒர்க்காக. Next 5th one பாருங்க. To secure A grade, one must obtain an average of 90 marks or more in 5 subjects of maximum 100 marks. So 100 marksக்கு வந்து 90 அல்லது more வாங்கணும். ஓகேவா? ஆவரேஜ் வந்து 90 அல்லது more இருந்தால் தான் நமக்கு A grade கிடைக்கும்னு சொல்கிறாங்க. One scored 84, 87, 95, 91 in first 4 subject. முதல் 4 சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் வாங்கினா? What is the minimum mark one scored in the 5th subject? 5th subject அவன் எவ்வளோ மார்க் எடுத்தால் 90 மார்க்குக்கு மேலே வரும் ஆர் அவன் A கிரேட் வாங்க முடியும்? அந்த கோர்ஸில் A கிரேட் வாங்கணுன்னா அப்போ அவன் அந்த 5th சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் வாங்கணும்? ஃபஸ்ட்டு 4 சப்ஜெக்டில் வாங்கியிருக்க மார்க் கொடுத்துருக்காங்க. 5th சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் வாங்கினா அவன் A கிரேட் வாங்க முடியும்? அதுதான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சம் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே 5th ஒன். So let us assume that let the mark in the 5th subject be x ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் பி த மார்க் ஹி ஹாஸ் டேக்கன் இந்த 5th சப்ஜெக்ட்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஆவரேஜ் என்ன வரும்? இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆவரேஜ் வந்து 90க்கு மேலே இருக்கணும் இல்லையா? த ஆவரேஜ் ஷுட் பி மோர் தென் ஈக்குவல் டு 90 அல்லது 90க்கு மேலே இருக்கணும். ஆவரேஜ் அப்போ நமக்கு என்ன வரும்? இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம 5ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 84 + 87 + 95 + 91 + x divided by 5. Then average of those 5 numbers. அந்த 5 மார்க்குக்கும் ஒரு ஆவரேஜ் எப்படி பண்ணணும்? அந்த 5 மார்க்கையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணுறோம். இந்த 5 மார்க்கையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணுறோம். திஸ் ஷுட் பி கிரேட்டர் than or equal to 90. 90யை விட ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா it will get us 357 + x
இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 5 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 415 ஆகிடும். அப்போ எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 450 மைனஸ் 357. ஸோ 450லேருந்து 357 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 93. ஸோ எக்ஸ் வந்து 93 அல்லது 93க்கு மேலே இருக்கணும். அப்போ அவங்க 5th சப்ஜெக்டில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்? 93 அல்லது 93க்கு மேலே ஸ்கோர் பண்ணால் தான் உங்களுக்கு என்னது இந்த ஆவரேஜ் வந்து 90க்கு மேலே இருக்கும். ஆர் ஹி கேன் ஸ்கோர் ஃபஸ்ட் ஏ கிரேட் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம இன்டர்வல் நோட்டேஷனில் எழுதிடலாம். இன்டர்வல் நோட்டேஷனில் எப்படி எழுதலாம்? திஸ் கேன் பி ரிட்டன் as x belongs to the closed interval 93, 100. ஏன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து 100 இல்லையா? மேக்ஸிமம் மார்க் வந்து 100. ஸோ 93லேருந்து 100 வரைக்கும் இருக்கலாம். 93யும் இருக்கலாம், ஏன்னா கிரேட் தான் நான் ஈக்குவல் டு இருக்கிறதுனால நம்ம க்ளோஸ்டு போட்டிருக்கோம். ஸோ 93லேருந்து 100 வரைக்கும் இருந்தாலே அவன் வந்து ஹி ஹாஸ் ஸ்கோர் ஏ கிரேட் ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை நீங்கள் நம்பர் லைனில் பிளாட் பண்ணணுன்னா ஸோ எக்ஸ் வந்து 93 அல்லது 100க்கு நடுவில் இருக்கணும், இதுக்கு நடுவில் இருக்கணும். ஓகேவா? அப்போ therefore he should score above 93 to get A grade. ஸோ 5th சப்ஜெக்டில் 93 அல்லது 93க்கு மேலே நம்ம வாங்கினா தான் அவன் ஏ கிரேட் வாங்க முடியும். he can get ஏ கிரேட் அப்போ தான் வாங்க முடியும். அதுதான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள், 6th one நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, a manufacturer has 600 liters of 12% solution of acid. How many liters of 30% acid solution must be added to it so that the acid content in the resulting mixture will be more than 15% but less than 18%. ஸோ ஆசிட் கண்டென்ட் வந்து 15% மேலே இருக்கணும் அல்லது 18% கீழே இருக்கணும்னா அப்போ அவன் வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் த இது சொல்யூஷன் ஆட் பண்ணணும். அந்த சொல்யூஷனில் 30% ஆஃப் ஆசிட் இருக்குது. ஸோ அது எவ்வளோ லிட்டர்ஸ் ஆட் பண்ணால் உங்களுக்கு இது 15க்கும் 18க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் ஆஃப் இது கிடைக்கும், ஆசிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷின் புரிஞ்சுதா? ஆக்சுவலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சர் கிட்ட வந்து 600 liters ஆஃப் 12% சொல்யூஷன் ஆஃப் ஆசிட் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ therefore we can say that so 600 liters of 12% of solution 12% of acid. ஸோ அது எவ்வளோன்னு பார்ப்போம். அப்போனா அது எவ்வளோ லிட்டர்னு அப்போ என்ன வரும்? 12% by 100 into 600 இல்லையா? ஆசிட் வந்து 12% இருந்துச்சுன்னா இப்போ இது வரும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதோட நம்ம வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எக்ஸ் லிட்டர்ஸ் ஆட் பண்ணுறதா இமேஜின் பண்ணிப்போம். ஸோ let the number of liters added be x. ஸோ நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ஆடடை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ஆட் பண்ணதான் எடுத்துக்கோம். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ எக்ஸ் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதில் எவ்வளோ சொல்யூஷன் ஆஃப் ஆசிட் இருக்குது? 30% ஆஃப் ஆசிட் இருக்குது. ஓகேவா? ஸோ இது கூட தட் இஸ் 12 by 100 into 600. இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா 30% ஆஃப் ஆசிட் இருக்கக்கூடிய எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் சொல்யூஷனை ஆட் பண்ணுறோம். புரியுதா? 30% ஆஃப் ஆசிட் இருக்கக்கூடிய 30%னா அப்போ 30 by 100 அவ்வளோ இருக்கக்கூடிய ஆசிட் இருக்கக்கூடிய எக்ஸ் லிட்டர்ஸ் நம்ம இது கூட ஆட் பண்ணுறோம். இது வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தேன், இது எதை விட ஜாஸ்தியாக இருக்கணும்? இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 15% ஆஃப் சொல்யூஷன். ஸோ 15% ஆசிட் இருக்கணும் அதில். அப்போ நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் எத்தனை வரும்? ஏற்கனவே ஒரு 600 liters இருந்தது, இப்போ ஒரு எக்ஸ் லிட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ மொத்தம் நமக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது? 600 + x liters ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. அதில் மொத்தம் எவ்வளோ ஆசிட் கண்டென்ட் இருக்கணும்? 15% தான் இருக்கணும். அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதா? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12% இருக்குது ஆசிட் இருக்கக்கூடிய 600 liters ஆசிட் இருக்கக்கூடிய சொல்யூஷன் இருக்குது. அது கூட எவ்வளோ லிட்டர்ஸ் ஆட் பண்ணணும்? அதில் எவ்வளோ ஆசிட் கண்டென்ட் இருக்குன்னா 30% ஆஃப் ஆசிட் கண்டென்ட் இருக்குது. ஸோ இது எவ்வளோ ஆட் பண்ணால் அந்த இருக்க ரிசல்ட்டிங் சொல்யூஷனில் ஆசிட் கண்டென்ட் 15% தான் இருக்கணும், 15%க்கு மேலே இருக்கணும். அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் எவ்வளோ ஆகும்? ஏற்கனவே ஒரு 600 liters இருந்தது, இப்போ ஒரு எக்ஸ் லிட்டர்ஸ் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் வந்து 600 + எக்ஸ்ன்னு ஆட். ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்?
you'll get this as இப்போ ஃபுல்லாக நம்ம 100ஆல் டிவைட் பண்ணிடுவோம். ஸோ டிவைடிங் பை 100 த்ரோட் 100ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நமக்கு என்ன வரும்னா ஸோ 12 into 600 you'll get it as 7200 plus 30x is greater than or equal to இதை 15ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். தட் இஸ் மல்டிப்ளை பை 15 இன்சைட். ஸோ 15ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும்? you'll get it as 9000 plus 15x வந்துடும். 9000 plus 15x. இந்த 15x இந்த பக்கமும் 7200 இந்த பக்கமும் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ அப்போ 30x minus 15x should be greater than or equal to 9000 plus 7200. சாரி மைனஸ், ஏன்னா ப்ளஸ் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ 15x, ஏன்னா 30 minus 15 is 15x is greater than or equal to. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? will get it as 1800. அப்போ therefore x should be greater than or equal to 1800 divided by 15. ஸோ இதை 15ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும்? x should be greater than or equal to, ஸோ 15 1 times மீதி வந்து நமக்கு எவ்வளோ 3 இருக்குமா 30. ஸோ 2 times. ஸோ இப்போ 120 லிட்டர்ஸ்க்கு மேலே இருக்கணும் இது ஃபஸ்ட்டு கேஸ் படி. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மிக்சர் வந்து இட் ஷுட் பி லெஸ் தேன் 18% ஆஃப் திஸ் ஆசிட் கண்டென்ட். டோட்டல் கண்டென்ட்டை விட 18% ஆசிட் இருக்கக்கூடிய அதை விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை வந்து நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்பர் 2 by 2 நம்ம என்ன சொல்லலாம்னா 12 by 100 into 600 plus 30 by 100 into x. இது வந்து it should be less than or equal to 18% of acid. ஏன்னா 15%லேருந்து 18%க்குள்ளே அந்த ஆசிட் கண்டென்ட் இருக்கணும். ஸோ 18 by 100 into இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் எவ்வளவு? 600 plus x. டோட்டல் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் வந்து 600 plus x. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ டிவைடிங் பை 100. ஸோ 100ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிடுவோம். இப்போ இந்த 100 ஃபுல்லாக போயிடும். இப்போ நமக்கு என்ன வரும்? சாரி, மல்டிப்ளைங் பை 100. டிவைடிங் பை 100ல் மல்டிப்ளைங் பை 100. இங்கேயும் டிவைடிங் தான் போட்டேன்னா சாரிம்மா. மல்டிப்ளைங் பை 100. ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த 100லாம் போயிடும். ஓகேவா? இப்போது இது உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 7200 ப்ளஸ் 30x it should be less than or equal to. இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? you'll get this as 10,800 plus 18xன்னு வந்துடும். இப்போ எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போய்டும். ஸோ 30x minus 18x should be less than or equal to 10,800 minus 7,200. ஏன்னா இந்த ப்ளஸ் 7,200 இங்கே வரும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இது வந்து you'll get it as 12x should be less than or equal to. இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா you'll get it as 6 and then 10 minus 7 is 3. 3600 வந்துடும். அப்போ x should be less than or equal to 3600 divided by 12. ஸோ இதை 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? just 300. ஸோ x should be less than or equal to 300. ஸோ நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் வந்து ஒன்று நமக்கு 120க்கு மேலே இருக்கணும், 120க்கு மேலே இருக்கணும், ஆர் 300க்கு கீழே இருக்கணும். ஸோ அப்போ therefore from 1 and 2. So from 1 and 2 we can say that x should lie between 120 less than or equal to x less than or equal to 300. So x should lie between 120 and 300. So இதை நம்ம இன்டர்வல் எழுதணும்னா x belongs to the closed interval 120, 300. x வந்து 120க்கும் 300க்கும் நடுவில் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கலாம். 120ஆகவும் இருக்கலாம், 300ஆகவும் இருக்கலாம். ஓகேவா? இதே இதை நம்பர் லைனில் இது பண்ணோன்னா அப்போ நம்ம எப்படி பண்ணலாம்? 120 இது 300. ஸோ 120லேருந்து 300 வரைக்கும் இருக்கக்கூடிய என்னவா வேணாலும் இருக்கலாம். எக்ஸ் மே ஹாவ் எனி ஆஃப் தீஸ் நம்பர்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 7th one, find all pairs of consecutive odd numbers, odd natural numbers, both of which are larger than 10 and their sum is less than 40. ஸோ நம்ம எல்லா கன்சிக்யூட்டிவ் பேர்ஸ் ஆஃப் ஆட் நேச்சுரல் நம்பர் கேட்டிருக்காங்க. அது ரெண்டுத்தும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பருமே 10 விட ஜாஸ்தியாக இருக்கணும், அதே சமயத்தில் அதோட சம் வந்து 40 விட கீழே இருக்கணும். அந்த மாதிரி எத்தனை பேர்ஸ் இருக்குது அதுதான் கேட்டிருக்காங்க. கொஷின் வந்து ஹவு மெனி பேர்ஸ் ஆர் தேர். இப்போ என்ன பண்ணுவோம்? let x and x plus 2 be two consecutive odd numbers.
அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இங்கே 2 நம்பருமே 10 விட கிரேட்டராக இருக்கணும். அப்போ எக்ஸ் 10 விட கிரேட்டராக இருந்தாலே கண்டிப்பாக எக்ஸ் ப்ளஸ் 2 10 விட கிரேட்டராக இருக்கும் இல்லையா. ஸோ போத் த நம்பர் ஷுட் பி லார்ஜர் தேன் 10. ஸோ 10 விட ஜாஸ்தியாக இருக்கணும். ஓகேவா, இது நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து அதோட சம் வந்து என்னவா இருக்கணும், சம்முன்னு போது எக்ஸ் ப்ளஸ் 2 இதான சம். திஸ் ஷுட் பி லெஸ் தேன் 40. 40 விட கம்மியாக இருக்கணும். இட் ஷுட் பி லெஸ் தேன் 40. அப்போ நமக்கு என்ன வரும், 2x ஷுட் பி லெஸ் தேன் 40 minus 2. இப்போ 2x should be less than 38. அப்போ x should be less than, so 38 divided by 2 you'll get it as 19. ஸோ x வந்து 19க்கு கீழே இருக்கணும். ஸோ அப்போ 10க்கும் இப்போ இந்த 2 கண்டிஷனையும் சேர்த்தோன்னா 10க்கும் 19க்கும் நடுவில் என்னெல்லாம் வந்து நமக்கு இது இருக்குது, தட் இஸ் odd numbers. Odd numbers which lies between 10 and 19. 10க்கும் 19க்கும் நடுவில் odd numbers என்னெல்லாம் இருக்குது. அப்போ x என்னெல்லாம் வேல்யூஸ் எடுக்கலாம், it can take the value. So the odd numbers between 10 and 19 are, so என்னெல்லாம் odd numbers இருக்குது, 11 இருக்குது, 13 இருக்குது, 15 இருக்குது, 17 இருக்குது. அவ்வளோதான். 19 வராது, ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தான் 19 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 19 வராது. இந்த 4 நம்பர் தான் 10க்கும் 19க்கும் நடுவில் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் தேர் பேர்ஸ், அதோட பேர் என்ன வரும், 11. எக்ஸ் வந்து 11ன்னு எடுத்தோன்னா, எக்ஸ் 11ன்னு எடுத்தோன்னா அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 என்ன வரும், 13. எக்ஸ் வந்து 13ன்னு எடுத்தோன்னா அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 என்ன வரும், 15. எக்ஸ் வந்து 15ன்னு எடுத்தோன்னா அதோட பேர் என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 15 + 2 17 வரும். எக்ஸ் 17ன்னு எடுத்தோன்னா அப்போ அதோட பேர் என்ன வரும், 19ன்னு வரும். அப்போ தேர்ஃபோர் த பேர்ஸ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். ஸோ என்னெல்லாம் ஆட் நம்பர்ஸ் இருக்குது, 11, 13 அது ஒரு பேர், அப்புறம் 13, 15 அது ஒரு பேர், அப்புறம் 15, 17 அது ஒரு பேர், and then 17, 19. So these are the pairs of odd numbers which satisfies these two conditions. அதாவது 10க்கு ஜாஸ்தியாக இருக்கணும், அதே சமயத்தில் அதோட சம் வந்து 40க்கு கீழே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட் நம்பர்ஸ் இது தான். ஓகேவா, இந்த சம் இம்பார்ட்டன்ட்மா, இது இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். இது ரொம்ப ஈஸியும் கூட, ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். A model rocket is launched from the ground. Groundலேருந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க. The height h reached by the rocket after t seconds from the lift off is given by, ஸோ இந்த மாதிரி இருக்குது. That is h of t is equal to -5t² + 100t. 0 less than t less than or equal to t less than or equal to 20. ஸோ tங்கிறது 0க்கும் 20க்கும் நடுவில் இருக்கக்கூடிய some seconds. tங்கிறது இங்கே seconds. At what time the rocket is 495 feet above the ground. இந்த கிரவுண்டை விட 495 feet ஜாஸ்தியாக இருக்கணும்னா அப்போ அந்த டைம் என்ன, வாட் இஸ் த டைம், எந்த டைமில் அது 495 feetக்கு மேலே போகும் ராக்கெட், அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ 8th ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் ஆல்ரெடி given that 0 less than or equal to t less than or equal to 20ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ given that h of t should be greater than 495. that is இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஹைட் வந்து 495க்கு மேலே இருக்கணும்னா அப்போ டைம் எவ்வளோ, வாட் இஸ் த டைம் tன்னு கேட்டிருக்காங்க. இதான் கொஷின். ஸோ h of t என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் -5t² + 100t is greater than 495. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா, இந்த 495 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ -5t² + 100t -495 should be greater than 0. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், -5ஆல் த்ரூ அவுட் டிவைட் பண்ணுவோம். வென்எவர் நீங்கள் +5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இன்இக்வாலிட்டி மாறாது. வேறஸ் -5ஆல் டிவைட் பண்ணும்போது த இன்இக்வாலிட்டி சேஞ்சஸ், இன்இக்வாலிட்டி மாறும். ஸோ டிவைடிங் பை -5. ஸோ -5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும், t². ஸோ இது மைனஸ் ஆகிடும் இல்லையா, -20t. ஏன்னா -5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா you'll get it as -20t. இது வந்து -5ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும், ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 99 is greater than 0 இல்லையா, 99 is greater than 0. இப்போ 99 நம்ம இந்த 20 வர மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம், ஸோ இதை வந்து 11 × 9ன்னு பிரிச்சுக்கலாமா. ஸோ -9 -11. ஸோ அப்போ t -11 × t -9 should be greater than 0. ஸோ இது வந்து 0 விட ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ அப்போ இதுக்கு வந்து எந்த இன்டர்வலில் இது 0 விட ஜாஸ்தியாக இருக்கும்னு பார்ப்போம்.
ஸோ இதுக்கு வந்து இன்டர்வல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், த இன்டர்வல்ஸ் ஆர், ஸோ 9க்கும் 11க்கும் நான் பார்க்கணும் இல்லையா. ஸோ அப்போ த இன்டர்வல்ஸ் ஆர், ஸோ த இன்டர்வல்ஸ் ஆர் -∞லேருந்து 9 வரைக்கும், அந்த 9லேருந்து 11 வரைக்கும், அப்புறம் 11லேருந்து ∞ வரைக்கும். ஸோ தீஸ் ஆர் த இன்டர்வல்ஸ். இப்போ இதில் எந்த இன்டர்வலில் இது கிரேட்டர் தேன் 0 வருதுன்னு பார்ப்போம், பாசிட்டிவ் வருதுன்னு பார்ப்போம். சாரி இது இன்இக்வாலிட்டி மைனஸால் டிவைட் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ லெஸ் தேனில் வரும், சாரிம்மா இது லெஸ் தேன் வரும். ஓகேவா. ஸோ எந்த இன்டர்வலில் இது நெகட்டிவ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ -9லேருந்து -∞லேருந்து 9 வரைக்கும். அப்போ வாட் ஹேப்பன்ஸ் டு திஸ், இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். தட் இஸ் t-11 × t-9. இதோட ப்ராடக்ட் என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி 9லேருந்து 11 வரைக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி 11லேருந்து ∞ வரைக்கும் அப்போ இதோட ப்ராடக்ட் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா 9லேருந்து -∞லேருந்து 9 வரைக்கும், தட் இஸ் 9க்கு கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தோன்னா, இஃப் யூ கிவ் எனி நம்பர் விச் இஸ் லெஸ் தேன் 9, 9க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர், சப்போஸ் 8 கொடுப்போமே, 8 கொடுத்தா இதுவும் நெகட்டிவ் இதுவும் நெகட்டிவ். ஸோ அப்போ இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஓகேவா. அடுத்தது இந்த இன்டர்வல் ஏதாவது ஒரு நம்பர் கொடுப்போம், 10 கொடுப்போம். ஸோ 10 கொடுத்திங்கன்னா என்ன ஆகும், இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ், அப்போ தேர்ஃபோர் நெகட்டிவாக இருக்கும். அடுத்து இந்த இன்டர்வல் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தோன்னா 12 கொடுத்தோன்னா என்ன வரும், போத் ஆர் பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ தேர்ஃபோர் எந்த இன்டர்வல் இது வந்து லெஸ் தேன் 0வாக இருக்கும், 0 விட கம்மியாக இருக்கணும்னா 9க்கும் 11க்கும் நடுவில் இருக்கணும். அப்போ x should belongs to the open interval 9, 11. ஸோ ஏன்னா இங்கே வந்து நமக்கு ஸ்ட்ரிக்ட்லி கிரேட் தான் கொடுத்துருக்கறதுனால நம்ம என்னென்னா x should belong to the open interval 9, 11 or 9 less than x less than 11. இப்போ நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் வந்து இட் ஷுட் பி லை பிட்வீன் 9 and 11. ஸோ 9க்கும் 11க்கும் நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ராக்கெட் 495 feet வந்து above the ground லெவலை விட 495 feet ஜாஸ்தியாக இருக்கும். இந்த 2 செகண்ட்ஸ்க்கு நடுவில் தான் 495 feetக்கு மேலே ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா, அதுதான் நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 9th ஒன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. A plumber can be paid according to following schemes. In the first scheme, he will be paid ₹500 plus 70 per hour. ஒரு ஹவருக்கு 70 rupees. அதான் ஃபஸ்ட்டு ஸ்கீம். இந்த செகண்ட் ஸ்கீம் he will be paid ₹120 per hour. ஒரு ஹவருக்கு 120 rupees. If he works X hours, அவன் X hours ஒர்க் பண்ணானா, then for what value of X does the first scheme give better wages? ஃபஸ்ட்டு ஸ்கீமில் ஜாஸ்தி அமௌண்ட் வரணும்னா அப்போ அவன் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணணும், அதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ 9th ஒன், ஸோ இதுதான் எங்கள் சொல்யூஷன். இப்போ 9th ஒனில் வந்து his wages by ஃபஸ்ட்டு ஸ்கீம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீமில் அவனோட வேஜஸ் என்ன, 500 rupees முதலே தந்துடுறாங்க. ப்ளஸ் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு, 70 rupees தராங்க. அப்போ அவன் எக்ஸ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணானா 70x. ஸோ திஸ் இஸ் த வேஜஸ் ஹி கெட் இன் ஃபஸ்ட்டு ஸ்கீம். அடுத்தது ஹிஸ் வேஜஸ் பை செகண்ட் ஸ்கீம். ஸோ செகண்ட் ஸ்கீமில் அவனோட வேஜஸ் என்ன, it will be equal to 120 rupees per hour. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு 120 rupees. அப்போ எக்ஸ் ஹவர்ஸ்க்கு 120 into எக்ஸ்ன்னு வந்துடும். ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கீம் பெட்டராக இருக்கணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், 500 + 70x இது வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அப்படின்னா இந்த 120x விடவும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கீமில் கிடைக்கக்கூடிய துட்டு வந்து அவனுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கணும். அப்படி இருக்கணும்னா இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், இதுதான் நம்ம கொஷினில் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் ஆஸ்ட் இஸ் திஸ். ஓகேவா. ஸோ அப்போ வாட் ஹேப்பன்ஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 70x இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அப்போ therefore 500 is greater than 120x minus 70x, or 500 is greater than, so it is going to be 50xன்னு வந்துடும். இப்போ இதை மாற்றி எழுதணுன்னா the inequality changes. இதை மாற்றி எழுதணுன்னா inequality மாறும். ஸோ 50x is less than 500. அப்போ x should be less than 500 divided by 50. ஸோ 500 50ஆல் டிவைட் பண்ணோன்னா x should be less than 10. ஸோ அப்போ அவன் 10 ஹவர்ஸ்க்கு கீழே வேலை செஞ்சாதான் he should work less than 10 hours to get
that is to get the more wages in first scheme. ஃபஸ்ட்டு ஸ்கீமில் அவனோட வேஜஸ் ஜாஸ்தியாக இருக்கணும்னா அவன் 10 ஹவர்ஸ்க்கு கீழே வேலை செய்யணும். இப்போ இதை நம்ம இன்டர்வலில் எழுதணும்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு த ஓப்பன் இன்டர்வல் 0,10. ஸோ 0லேருந்து 10 வரைக்கும் அவன் எவ்வளோ வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் 10க்கு கீழே தான் ஒர்க் பண்ணணும், 10க்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி ஒர்க் பண்ணால் தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கீமில் வேஜஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ he should work less than 10 hours to get more wages in first scheme. ஃபஸ்ட்டு ஸ்கீமில் அவனுக்கு மோர் வேஜஸ் கிடைக்கணும்னா அவன் 10 ஹவர்ஸ்க்கு கீழே வேலை செய்யணும். யூ ஷுட் ஒர்க் லெஸ் தேன் 10 ஹவர்ஸ். 10 ஹவர்ஸ்க்கு கீழே வேலை செஞ்சால் தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கீமில் ஜாஸ்தி அமௌண்ட் கிடைக்கும். அதுதான் நம்ம சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு 10th ஒன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா A and B are working on similar jobs but their annual income கிடையாது, monthly salaries. ஓகேவா? but their monthly salaries differ by more than rupees 6,000. 6,000க்கு மேலே டிஃபர் ஆகுது அவங்க மந்த்லி சேலரி. இஃப் பி ஏர்ன்ஸ் rupees 27,000 பெர் மந்த், அவன் ஒரு மாதத்துக்கு 27,000 ஏர்ன் பண்ணானா தென் வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஏஸ் சேலரி? ஏவோட சேலரி எப்படி இருக்கலாம்? அவனோட சேலரி எவ்வளோ இருந்தால் ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 6,000 வரும். ரெண்டு பேருக்கும் 6,000 rupees டிஃப்ரென்ஸ் வரணும்னா அப்போ ஏவோட சேலரி என்ன? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், லெட் த சேலரி ஆர் மந்த்லி சேலரி ஆஃப் ஏ பி எக்ஸ் ருப்பீஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏவோட சேலரி எக்ஸ் ருப்பீஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பிஸ் மந்த்லி சேலரி ஸோ பியோட மந்த்லி சேலரி என்ன? இட் இஸ் ஈக்குவல் டு rupees 27,000 இதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, த டிஃப்ரென்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 6,000. ஸோ 6,000 விட ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. த டிஃப்ரென்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 6,000 சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா அப்போ ஏயோட சேலரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ டிஃப்ரென்ஸ்னால் இப்போ எப்படி வரும்? டிஃப்ரென்ஸ்னால் நமக்கு எக்ஸ்லேருந்து 27,000 மல்டிப்ளை மைனஸ் பண்ணாலும் 6,000 வரலாம், அல்லது 27,000லேருந்து எக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் 6,000 வரலாம். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ்னும் போது யூ ஹாவ் டு கன்சிடர் த மாடுலஸ். சைன் இக்னோர் பண்ணிட்டு மாடுலஸ் எடுக்கணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 27,000 modulus of x minus 27,000 is greater than 6,000. இது நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா படித்தோம் இல்லையா? என்ன ஃபார்முலா படித்தோம்? தட் இஸ் modulus of x minus a is greater than r இருந்துச்சுன்னா அப்போ x belongs to the என்ன சொன்னோம் நம்ம ஓப்பன் இன்டர்வல் a minus r, a plus rன்னு சொன்னோம் இல்லையா? இதான சொன்னோம் ஓப்பன் இன்டர்வல் a minus r, a plus r. இது போன எக்ஸசைஸில் படித்தோம் இல்லையா? அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ therefore இங்கே நம்ம என்ன சொல்லலாம்னா x belongs to the open interval a minus r, that is 27,000 minus 6,000, 27,000 plus 6,000. ஸோ எக்ஸ் வந்து இதுக்கு நடுவில் இருக்கணும். இப்போ எக்ஸ் should belongs to the 27,000 minus 6,000 என்ன 21,000, 27,000 plus 6,000 எவ்வளோ 33,000. ஸோ எக்ஸ் வந்து இந்த ரேஞ்சுக்கு நடுவில் இருக்கணும். தட் இஸ் 21,000 should be less than x, less than 33,000. ஸோ இந்த ரேஞ்சில் இருந்தால் தான் அவங்களோட சேலரியோட டிஃப்ரென்ஸ் வந்து 6,000 rupees வரும். இங்கே டிஃப்ரென்ஸுன்னு இருக்கிறதுனால இப்போ சப்ராக்ஷன் கொடுக்கல, டிஃப்ரென்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம மாடுலஸ் எடுத்துக்கிறோம். மாடுலஸ் எடுத்துகிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறோம். we are using this formula. ஓகேவா? அப்போ therefore the possibility of A's salary is 21,000 less than x less than 33,000. ஏயோட சேலரி பாசிபிலிட்டி எப்படி இருக்கணும்னா 21,000க்கு மேலே இருக்கணும். அதே சமயத்தில் 33,000க்கு கீழே இருந்தால் தான் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 6,000க்கு மேலே வரும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க. நம்ம இது என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் கொஞ்சம் ஹோம்ஒர்க் சம்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நாளைக்கு நம்ம குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். லெட் அஸ் see குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா?